கடவுளே, இன்னைக்கு என்னென்ன கூத்துலாம் நடக்க போதோ. ஐயோ முடியலையே. ஐயோ அம்மா. என்னம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், ரொம்ப நாளா எனக்கு முடியல டாக்டர். ஆமா, என்னாச்சு டாக்டர்? நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேன்? சொல்லுங்க, சொன்னாதானே ஏதாச்சும் சொல்ல முடியும். டாக்டர் எதுவும் இருக்கக்கூடாது, சொல்லுங்க. 4 நாளா சாப்பிடல டாக்டர். ஏன் சோறாக்கலையா? என்ன டாக்டர், வீட்டு மாடி படியிலிருந்து கீழே தடுக்கி விழுந்துட்டேன் டாக்டர். எங்க விழுந்த இடத்த காமிங்க. வாங்க டாக்டர், வீட்டுக்கு போவோம். அது இல்லம்மா, உடம்புல எங்க அடிபட்டுன்னு அதை காமிங்க. ஓ அப்படியா? கையில டாக்டர், கையை தூக்கவே முடியல. இது கை மாதிரி இல்லையே, இது கரலா கட்ட மாதிரி இருக்கு. அப்படியா சார்? அப்படிதான் இருக்கும் டாக்டர். கொஞ்சம் இன்னமா தான் இருக்கு. என் கைய அப்படிதானே? சரிம்மா, அப்புறம் 4 மாத்திரை எழுதி தரேன், ஸ்கேன் எடுக்கணும். ஓ அப்படியா? ஐயோ, தண்ணி கேன் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. அம்மா, அது தண்ணி கேன் இல்ல, ஸ்கேன். ஓ அப்படியா? அது என்ன செய்யும்? அது உங்க கைய படம் பிடிப்பாங்க. படம் பிடிச்சு என்ன செய்யும்? படம் பிடிச்சு கையில என்ன கண்டிஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க பிரேம் போட்டு கொடுத்துருவீங்களா? ஆமா, ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டிக்கோங்க, போங்க. சரி டாக்டர். வா. ஐயோ ஐயோ, அடுத்த எவன் வர போறான்? வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. டாக்டர், உடம்புக்கே முடியல டாக்டர். தம்பி, அவன் தலையில முடியலன்னு வருத்தப்படுறான், நீ உடம்புல முடியலன்னு வருத்தப்படுறான். ஐயோ அது இல்ல டாக்டர், உடம்புக்கு முடியல. ஓ அது சரி, என்னதான் செய்யுது? அது ஏன் கேக்குறீங்க? 1 வாரமா பல்வலி. அது சரிங்க, வா. என்ன ஊதா கலர் தெரிகிறது? டாக்டர், மாஸ்க் கலட்டணும். தம்பி, நான் தான் மாஸ்கே போடலையே. டாக்டர், நான் போட்டுருக்கேன். நீங்க போட்டிருந்தா கழட்டிருங்க. காட்டுங்க. முன்பல் மோசமா இருக்கு, கடாக்கள் கண்டபடியா இருக்கு, நாறுது தம்பி. அதை ஏன் கேக்குறீங்க? பல்வலினால 1 வாரமா பல்லே வளர்க்கல டாக்டர். அப்ப இப்படிதான் நாரும். அதை விடுங்க டாக்டர், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. வரும்போது முன் வசூலிக வந்திருப்பீங்க, அதே வசூலிக போயிருந்தா அது வசதியா இருக்கும். ஐயோ அது இல்ல டாக்டர், பல்லு வலிக்கு ஒரு வழியை சொல்லுங்க டாக்டர். நான் ஒரு டென்டல் எழுதி தரேன், அங்க போய் பாருங்க. என்னது? நான் உங்களை பார்க்க வந்தா நீங்க மெண்டலை பார்க்க சொல்றீங்க? மெண்டல்ல தம்பி, டென்டல். அப்படின்னா? டென்டல்னா பல்ல பாக்குறாங்க தம்பி. நீங்க கூட தான் என் பல்ல பாத்தீங்க. உன் பல்ல பாக்குற ஆசையில பார்த்தேன் தம்பி. ஆசையில தான் பாத்தீங்களா? அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? டாக்டர் தான் தம்பி, நீங்க போய் பாருங்க, போங்க. சரி, வரேன் டாக்டர். அப்பா தம்பி வந்து உட்காரு. டாக்டர், குளிருது டாக்டர். ஏசி போட்டிருக்கேன் தம்பி, ஆஃப் பண்ணியாவா? இல்ல டாக்டர், 3 நாளா குளிருது டாக்டர். சீசன்ல அப்படிதான் இருக்கும் தம்பி. அதை விடுங்க டாக்டர், 2 நாளா தூக்கமே வர டாக்டர். நைட்டு படுத்தா கனவா வருது டாக்டர். அப்ப பகல தூங்குங்க. அப்போ அதே கனவு டாக்டர் வருது. அப்ப தூங்காதீங்க. சாவாங்கிறேன். என்னது? இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னு எழுதி தரேன், 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. சரி டாக்டர். மெடிக்கல் வாங்கி சாப்பிடுறா. தம்பி, வாழ்த்துக்கள். டாக்டர், நல்லா பாருங்க, என் ஃப்ரெண்ட் டாக்டர். என்ன தம்பி பிரச்சனை? மூட்டு வலிக்குது டாக்டர். முட்டினா வலிக்கதான் செய்யும். மூட்டு வலிக்குது டாக்டர். எப்படி தம்பி மூட்டு வலி வந்துச்சு? வண்டியில போன ஒரு படுவாய் பையன் இடிச்சிட்டான் டாக்டர். என்ன தம்பி, நீங்க பார்த்து போயிருக்கலாம். நான் பார்த்துதான் போனேன். சரி. டாக்டர், ஏன் நெத்திலியா லைட் அடிக்கல? அடிபட்டது ஃப்ரெண்டுங்களா டாக்டர்? சாரி. ஏன் நெத்தியில லைட் அடிக்கிறீங்க? முட்டியில இருந்து மூளைக்கு ஒரு நரம்பு போகுது, அது நல்லா இருக்கான்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல தம்பி. சரி டாக்டர். நீங்க எத்தனை வாட்டி தட்டினாலும் எனக்கு வலிக்காது. ஏன் தம்பி?
கண்ணாடியை போடுங்க. சாரி தம்பி. டேபிள்ல தட்டினீங்க. அப்படியா தம்பி? சரி முக்கிய தூக்கி காட்டி. வீட்ல அடிச்சா வலிக்குமே. அடிச்சா வலிக்குதான் தம்பி செய்யும். நீங்க எனக்கு மருந்து மட்டும் எழுதி கொடுங்க. சரி தம்பி. சரி வரேங்க. வாங்க தம்பி. டாக்டர் தலை வெடிச்சிரும் போல இருக்கு டாக்டர். தம்பி அது தலையா எரிமலையா? தலை பாரமா இருக்கு டாக்டர். கீழே கழட்டி வச்சிருங்க. தலையை எப்படி டாக்டர் கட்டி வைக்க? சரி வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க. தலை கனமா இருக்கு டாக்டர். பணம் காசு வந்தாலே தனங்கனம் வந்துடும் தம்பி. டாக்டர் எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் இருதயத்தை செக் பண்ணிடலாம்னு தோணுது. சிஸ்டர் அந்த இருதயத்தை கூப்பிடுங்க. இல்ல டாக்டர் இதயம். ஓ இதயத்தை செக் பண்ணவா? டாக்டர் எனக்கு இருதயத்தை ஓட்ட இருக்கணும்னு தோணுது. என்னப்பா பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஒரு நல்ல கொத்தனார கூப்பிட்டு செங்கல் சிமெண்ட் வச்சு அடிச்சிருவோம். இல்ல டாக்டர். அப்புறம் நீ என்னப்பா? நான் டாக்டரா இல்ல நீ டாக்டரா? நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க. இருதயத்துல ஓட்டை இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்பே கட்டுமான மலையை அடிச்சிருவோமா? என்ன சொல்றீங்க? கூலினா தர மாட்டேன். நான் போட்டுக்கிறேன். எப்படி டாக்டர்? இந்த ஆஸ்பத்திரி எடுத்துப்போம். சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்போம். என்ன டாக்டர்? என்னப்பா சரியா ஒரு மாத்திரை எழுதி தரேன், அதே போய் போடுங்க போங்க. சரி டாக்டர். தம்பி உங்க நிலைமை கவனிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கா சொல்றேன் கேளுங்க. நுரையீரல்ல வெறும் மூலம்பாடு தான் இருக்கு. கிட்னில கல்லும் மண்ணுமா இருக்கு. உணவு குழாய் காணவே காணும் தம்பி. அதனால உயிர் வாழறது மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 2 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க. தம்பி நான் இவ்வளவு சொல்றேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லாம இருக்கீங்க. டாக்டர் அவருக்கு காது கேட்காது. காது கேட்காத இவர் காக்கையும் தானா? இல்ல மூக்கே. மூக்கையனா? சோ எந்திரிச்சு போங்கயா. டாக்டர் நான் அப்பமே சொன்னல அவருக்கு காது கேட்காது. யோ கூட்டிட்டு போயா. எப்பா எங்களை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்குள்ள நம்ம ஜீவன் போயிடும். பிறகு நம்ம தான் அட்மிட் ஆகணும். யோ நீ இன்னும் போகலையா? சரி நீ போக மாட்டேன், நான் போறேன். நன்றி.